ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனை கண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வி கஜேந்திரன் அவர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மருதம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருதம் படம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வித்தார்த்தும் அவங்களுக்கு வந்து பேரை வந்து ரக்ஷனா நடிச்சிருக்காங்க. வித்தார்த்து ஒரு படம் நடிச்சாவே அது கண்டிப்பாக ஒரு தேர்ந்தெடுத்த படமாக தான் அவர் நடிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த படத்துக்கு நம்ம மெயினாக போனது. பட் அவர் வந்து அவரோட நடிப்போட இந்த படத்தை வந்து நமக்கு ஒரு நல்ல அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு நமக்கு ஒரு ஒரு நம்ம லைஃப்ல சந்திச்ச ஒரு படத்தை தான் அந்த படத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க. இது மெயினா வந்து என்னன்னா, இவர் வந்து ஒரு விவசாயியா இருக்கிறாரு. அவருடைய இடத்த வந்து ஒரு பேங்க் ஆஃபீஷியல்ஸ் வந்து வேற ஒரு காரணத்தால வந்து ஏமாத்துறாங்க. அவர் என்ன மாதிரி ஏமாத்துறாங்க, அதுல இருந்து மீண்டு எப்படி வந்தார் தான் படத்தோட கதை. படத்தோட கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சீன் பை சீனா அப்படியே அது பாட்டு பொறுமையாக போயிட்டே இருக்குது. வித்தியார்த்து தான் படத்தோட கதையை தாங்குறாரு. மெயினாக வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் கிளைமேக்ஸ்லாம் படம் வந்து ஓரளவு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மீதி வந்து அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ படத்தை ஃபுல்லாக அழகாக அப்படியே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் எங்கெங்கெல்லாம் நமக்கு டல் ஆகுதோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வித்தார்த்தோட ஒய்ஃபை வந்து ரக்ஷனாவை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சீன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் அதை நல்ல விதமாக நடித்து படத்தை ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறனால படம் ஓரளவு கலராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மீதி வந்து படத்தில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் படம் இருக்குது. பட் மக்கள் எல்லாம் ஈஸியாக போயிட்டு ரசிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கிட்டே ஏதோ ஒரு விதத்தில் ஏமாந்துருப்போம். இது ஒரு விவசாயம் எப்படி பேங்க்ல ஏமாந்துறன்றதான் படத்தோட கதை. இது கண்டிப்பாக இந்த கதை எல்லாருக்கும் வந்து ரிலேட் ஆகிற கதை தான். போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் எனக்கு வந்து ஒரு ஸ்லோவான போகிற படம். பட் ஆனால் விதார்த்தோ அந்த கதை காலத்துக்காக படத்தை போய் பார்க்கலான்னு தோணுது. உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா இட்லி கடை படத்துக்கே வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எடுத்த படம், அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண படத்துக்கே வந்து 6 நாளைக்கு மேலே கூட்டம் வரலன்றாங்க. பட் கலெக்ஷன் வைஸில் எப்படின்னு தெரியல. பட் இது மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த ரிலீஸை நம்மளால முடிஞ்சது உங்களுக்கு டைம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை கண்பாலா.